என்ன மௌனே? அம்மா மருமகளே. அம்மா, உங்க முடிவுல நீங்க உறுதியா இருக்கீங்களா? ஆமா, நான் உறுதியா தான் சொல்றேன். இவரோட நான் எந்த காலத்திலயும் சேர போறதில்ல. மருமகளே, வேணாம், வேணாம்மா. ஐயா, இது இவளா சொல்லல. இதோ இந்த அம்மா தான் மிரட்டி சொல்ல வச்சிருக்காங்க. ஆமாமா. இதை நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல, என்னை யாரும் மிரட்டல. நானா எடுத்த முடிவுதான் இது. இல்ல இல்ல ஐயா, அவ சின்ன பொண்ணு. அவ ஏதோ தெரியாதனமா சொல்றா. நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. ஆமா, அப்படியெல்லாம் தப்பா எதுவும் தீர்ப்பு சொல்லிடாதீங்க ஐயா. மருமகளே, நீ கொஞ்சம் சும்மா இரு மருமகளே. அம்மா, நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா. உங்க முடிவுல உறுதியா தான் இருக்கீங்களா? ஆமாயா, நான் உறுதியா தான் இருக்கேன். சந்திரா, மருமகளே, வேணாம்மா. சொன்னா கேளுமா. மாமா சொல்றத கேளுமா. வேண்டாம்மா, குடும்பம் பாதிக்குமா. என்ன சந்திரா, என்ன மருமகளே, இப்படி பண்ணிட்டியே மருமகளே. ஐயா சொல்லுங்க ஐயா. சாமி முன்னாடி காசை வெட்டி போட ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க. என்னப்பா, சரிதானே? ஐயா காசை வெட்டி போட்டுறாங்களா? வேற வழி இல்லப்பா, செஞ்சுதானே ஆகணும். சம்பந்தப்பட்ட பொண்ணே சொல்றப்போ நாம என்ன செய்ய முடியும்? சரிங்க ஐயா. சாமி சன்னதி முன்னாடி சிவனாண்டி சந்திரா இவங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற திருமண பந்தம் காசை வெட்டி போட்டு முடிவுக்கு வரதா பஞ்சாயத்து மூலமா அறிவிக்கப்படுது. இனிமே யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. அவங்க முடிவை அவங்க எடுத்துக்கலாம். அம்மா, உங்க தங்கச்சி தப்பு பண்ணா மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்கல்ல. ஆனா தப்பே பண்ணாத என் புருஷனை மட்டும் ஏமா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? உங்க தங்கச்சிக்கு ஒரு நியாயம், என் புருஷனுக்கு ஒரு நியாயமா? நீங்க ஊருக்கு மட்டும் நல்ல தலைவியா இருந்தா பத்தாது, வீட்டுக்கும் ஒரு நல்ல தலைவியா இருக்கணும். சபாஷ் ரேவதி, சூப்பரா கேள்வி கேட்ட. இதுக்கு உங்க அம்மா என்ன பதில் சொல்றேன்னு பாப்போம். ரேவதி, நீ நல்ல கேள்விதான் கேட்டிருக்க. ஆனா இப்ப நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. என் தங்கச்சி எனக்காக அவ புருஷனையே தூக்கி போட்டுட்டு வந்திருக்கா.
உன் புருஷனும் அந்த ராஜா சேதுபதி குடும்பம் வேண்டாம். அவங்களுக்கும் இவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. உனக்கு மட்டும் புருஷனா கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்லு. அடுத்த நிமிஷமே இவனை மாப்பிளையா ஏத்துக்க நான் ரெடியா இருக்கேன். மா, நான் என்ன கேட்டேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எதுக்கு எதை முடிச்சு போடுறீங்க? நான் எதுவும் தப்பா பேசலையே. நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். இதுக்கு இவன் என்ன பதில் சொல்றான்னு கேட்டு சொல்லு. நீங்க நினைக்கிறதெல்லாம் என்னைக்குமே நடக்காது. நான் இங்க வந்ததே இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து மாமா கையால கோயில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தணுன்றதுக்காக தான். அதையே நீங்க மாத்தணும்னு நினைச்சா எப்படி? நான் இப்பவும் சொல்றேன், தாத்தா மேல எந்த தப்பும் இல்லை. உங்க அம்மா இறந்ததுக்கு அவர் காரணம் இல்லை. கண்டிப்பா நான் அதை நிரூபிக்க தான் போறேன். உன் தாத்தா தப்பு செய்யலன்னு நீயா சொல்லிக்கிட்டு தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவரால தான் என் அம்மா செத்தாங்க. அன்னைக்கு அந்த தப்பா அவர் செய்யலைனா இன்னைக்கு எங்க அம்மா எங்க கூட இருந்திருப்பாங்க. என்ன போனவ உடனே வந்துட்டாளேன்னு பாக்குறீங்களா? நான் அவ்வளவு சீக்கிரம் பிரச்சனையில சிக்க மாட்டேன். அப்படியே சிக்கிட்டா அதுல இருந்து எப்படி தப்பிச்சு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். தப்பு செஞ்சு என் அக்கா கிட்ட மாட்டிக்கிட்டாலும் அதுல இருந்து எப்படி தப்பிச்சு வந்தேன்னு பாத்தீங்களா? அதுதான் சந்திரா. இந்த தரித்திரம் வீட்டை விட்டு ஒழிஞ்சிருச்சு சந்தோஷப்பட்டேன். திரும்ப வந்து தொலைஞ்சிருச்சு. ச்சே. மாமா, நம்ம குடும்பம் ஆபத்துல இருந்து தப்பிச்சதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த சந்தோஷம் ஒரு நாள் கூட நீடிக்கலையே மாமா. அதுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. அம்மா கையில கால்ல விழுந்து எப்படியும் நடிச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வந்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. முன்ன விட இன்னும் வேகமா நம்ம குடும்பத்தை பழிவாங்க பாப்பாங்க. நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மாமா, அப்படி அவங்க வாழ்க்கையில் என்னதான் மாமா நடந்துச்சு? சொந்த அக்கா மேலே இவ்வளோ கோவமா இருக்காங்க. மாப்பிள்ள, சின்ன வயசுல சந்திரா சிவனாண்டியை காதலிச்சா. அது சாமுண்டீஸ்வருக்கு தெரிஞ்ச போது அவன் நம்ம குடும்பத்தை அழிக்க வந்தவன், அவனை போய் காதலிக்கிறேன்னு சத்தம் போட்டா. அவங்க காதலை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனால சாமுண்டீஸ்வருக்கு தெரியாம சந்திராவும் சிவனாண்டியும் ஊர்ல இருக்கிற ஒரு கோயில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் சந்திரா எவ்வளவு லேட்டு? உனக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அக்காவுக்கு நம்ம காதல் சுத்தமா பிடிக்கல. அவளை ஏமாத்திட்டு வர்றது அவ்வளவு சுலபமும் இல்ல. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.